இவங்க 505 வாக்குறுதிகள் கொடுத்தாங்க, அதுல 66 தான் நிறைவேற்றிருக்கிறாங்க. அதுல வாக்குறுதியில மிகப்பெரிய தோல்வி அடைந்திருக்கின்றார்கள் நிறைவேற்றுவதில். அது மட்டும் இல்ல, தினம் ஊழல் 888 கோடி ரூபாய் ஊழல். இது நகராட்சி நிர்வாகத்துல இடி வந்து கிட்டத்தட்ட 250 பக்கம் குற்றப்பத்திரிகை வந்து தமிழ்நாடு காவல்துறை கொடுத்திருக்கு. ஆனா அதை மீறி நடவடிக்கை எடுக்க அதை வச்சு நடவடிக்கை எடுக்க போறது கிடையாது. பள்ளிக்கரணை சதுப்பு நிலம் 2000 கோடி ஊழல். கனிம வள கொள்ளை தென் மாவட்டத்துல 3 மாவட்டத்துல கனிம வள கொள்ளை 1000 கோடி. மணல் கொள்ளையில 4800 கோடி. டாஸ்மார்க் ஊழல், டாஸ்மார்க்ல சும்மா போக்குவரத்து மட்டும் 1000 கோடி ஊழல். ஆனா டாஸ்மார்க்ல கிட்டத்தட்ட 30,000 கோடி ஊழல் வந்திருக்கிறாங்க. நெல் எடுத்துட்டு போறதுல 200 கோடி. இப்படி ஒவ்வொன்றும் ஊழல் தினம் தினம் வந்துட்டு இருக்கு. ஆனால் மக்கள் இவங்க மேல மிகுந்த கோபத்தில் இருக்கிறாங்க, திமுக மீது. அது திசை திருப்புகின்ற வகையில பிஜேபி பண்ணிட்டாங்க, மத்திய அரசு எஸ்ஐஆர் பண்ணிட்டாங்க. என்ன எஸ்ஐஆர்னா என்ன? ஒரு தேர்தல் அங்க வாக்காளர்கள் பட்டியல வந்து சரி செய்யறதுதான் எஸ்ஐஆர், அவ்வளவுதான். இதுல எப்படி ஏமாத்த முடியும்? யார் ஏமாத்த முடியும்? இதுல ஏமாத்துறதுன்னா திமுக தான் ஏமாத்த முடியும். திமுகவை யாரும் ஏமாத்த முடியாது. இந்த விஷயத்துல எல்லாமே கிளீனா பட்டியல் வச்சிருக்கிறாங்க, லிஸ்ட் வச்சிருக்கிறாங்க, எல்லாம் வச்சிருக்கிறாங்க. அதாவது சயின்டிபிக் கரப்ஷன்னா திமுக தான். ஆனா இதுல போய் திமுக போய் இந்த விஷயத்துல ஏமாத்த முடியுமா? அதுவும் திமுக ஆளுங்கட்சிங்க. ஏமாற்று வேலை, இந்த போராட்டமே ஏமாற்று வேலை. எவ்வளவு பிரச்சனைகள், மக்கள் பிரச்சனைகள் இருக்கு, அதை விட்டுட்டாங்க. கல்வித்துறை நாசமா போயிடுச்சு, மருத்துவத்துறை ஒண்ணுமே இல்லை. விவசாயிகள்லாம் இன்னைக்கு மிகுந்த கோப கஷ்டத்துல இருக்கிறாங்க. அதாவது கடந்த 3 ஆண்டுகளில் தமிழ்நாட்டில் 1968 விவசாயிகள் தற்கொலை செய்திருக்கிறார்கள். 3 ஆண்டுல தமிழ்நாட்டில் 1968 விவசாயிகள் தற்கொலை. இதை பத்தி யாராவது பேசுறாங்களா? இல்ல. இது போன்ற செயல்களில் திசை திருப்புவதற்காக மத்திய அரசு எஸ்ஐஆர் அவங்க ஓட்டு எடுத்துட்டு போயிடுவாங்க. எங்க எடுத்துட்டு போக முடியும்? எப்படி எடுத்துட்டு போக முடியும்? இப்ப இருக்கிற டெக்னாலஜி யார் வேணா கேட்கலாமே. இப்போ டிராப்ட் லிஸ்ட் வந்து டிசம்பர் வந்து 7ஆம் தேதி 8ஆம் தேதி வெளியிட போறாங்க. அதுல சரி பார்க்கறதுக்கு ஜனவரி 31 வரைக்கும் டைம் இருக்கு. அதனால இது எல்லா கட்சிகளும் தான் பொருந்தும். அது வந்து ஒண்ணுமே நடக்கல. நடக்காதது வந்து ஐயோ புலி வந்துருச்சுன்னு சொல்ற கதை தான் இப்ப திமுக செய்யறது. ஒண்ணுமே வரல, ஒண்ணும் நடக்க போறது கிடையாது. அதாவது இவங்க கிட்ட இருந்து தான் காப்பாற்றணும், திமுக கிட்ட இருந்து தான் காப்பாற்றணும். இந்த எஸ்ஐஆர் அது மாத்தி இவங்களுக்கு முன்கூட்டியே